إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. قال الله سبحانه وتعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ثم أما بعد. புகழ் அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு மட்டுமே. அவனையே போற்றுவோம், அவனிடமே உதவியை தேடுவோம். மேலும் சலாம் சாந்தியும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும், அன்னாரை பின்பற்றின உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், பின்பு வந்த நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவற்றுமாக. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனில் சில பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான், சில பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. சில நபிமார்களின் பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான், பல நபிமார்களின் பெயரை குறிப்பிட்டு சொல்லவில்லை. அந்த வகையில் ஒரு சிறந்த மனிதன் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய இறை நேசர் என்ற அடிப்படையில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான். அப்படி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரணம், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், லுக்மான் அவர்கள் பிள்ளைக்கு செய்த ஒரு உபதேசம். அந்த உபதேசத்தை நாம் மேலோட்டமாக சுருக்கமாக பார்த்தோம் என்றால், அந்த உபதேசத்தில் ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ எப்படி வளர்க்க வேண்டும், எதை முதல் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எதை இரண்டாவதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும், எந்த ஒழுக்கத்தை நாம் கற்பிக்க வேண்டும் என்பதை முழுமையாக சூரத்துல் லுக்மானில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எப்பயோ பேசினதை 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை செவியெடுத்து அது முழு சமுதாயத்துக்கும் முழு பிரபஞ்சத்துக்கும் உலக இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் அதில் மிகப்பெரிய ஒரு படிப்பினையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லுக்மான் பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ் அதை நமக்கு சொல்லி காமித்திருக்கிறான். முதலில் அவர்கள் செய்த உபதேசம் அல்லாஹ்வை பற்றியான உபதேசம், அல்லாஹ்விடம் ஷிர்க் செய்யாமல் வாழ வேண்டும் என்பதற்கான உபதேசம். இரண்டாவதாக அவர் செய்த உபதேசம் பெற்றவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும், பெற்றவர்களை மதிக்க வேண்டும். இந்த மாதிரி எத்தனையோ உபதேசங்களை பட்டியலிட்டு கொண்டுவிட்டே போகலாம். அதில் ஒரு உபதேசம்தான் பிறரை தாழ்த்தி பார்க்கக்கூடாது, பிறரின் மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. அதே போல் வஅமுர் பில் மஅரூஃப், நல்லதை ஏவி தீயதை தடுக்க வேண்டும். நல்லதை எப்போ ஒரு மனிதன் ஏவி தீயதை எப்போ ஒரு மனிதன் தடுக்கிறானோ அப்போ நிச்சயமாக அந்த மனிதனுக்கு இன்னல்கள் பிரச்சனைகள் வரும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்திருந்த காரணத்தினால் நன்மையை ஏவி தீயதை தடுக்க வேண்டும் என்று தன் பிள்ளையிடம் சொன்னதுக்கு அப்புறம் அதில் நீ பொறுமை காக்க வேண்டும் என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காமிக்கிறான் என்றால் அது ஏதோ சாதாரண ஒரு உபதேசம் அல்ல. எனவே கண்ணியமிக்கவர்களே, இந்த உபதேசத்தை, இந்த சூறாவை, இந்த உபதேசத்தை நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமோ அல்லது ஜும்மாவுக்கு அப்புறமோ கண்டிப்பாக இதை படிக்க வேண்டும். இதை படிக்கிறது மட்டுமல்லாமல் நாம் நம் வாழ்க்கையில் நிலைநாட்டி நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எத்தனையோ வீடியோகளை பார்க்குறோம், பேரண்டிங், இஸ்லாமில் எப்படி பிள்ளை வளர்ப்பை பண்ணலாம் என்று யாரோ பேச்செல்லாம் நாம் கேட்குறோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பேச்சை நாம் பின்பற்றணும் என்றால், ஏனால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகாரம் கொடுத்திருக்கிறான் அந்த பேச்சுக்கு. எனவே அதை நாம் படிக்க
கடமைப்பட்டிருக்கிறோம். அகுலு மா தஸ்மஊன் வ பிஹி துதக்கிரூன் வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ ஜமீஅல் முஸ்லிமீன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் அல்லதி பல்லக ரிஸால வ அத்தல் அமான வ நஸஹல் உம்ம வ கஷஃப அல்லாஹு பிஹில் கும்ம வ ஜாஹது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி வ நஹ்னு அலா தாலிக மினஷ் ஷாஹிதீன். கண்ணிமிக்கவர்களே, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அழகிய உபதேசத்தை தன் பிள்ளைக்கு செய்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, எத்தனை நபி தோழர்கள் வந்தார்களோ, எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ, எத்தனை நல்லடியார்கள் வந்தார்களோ, அவர்கள் அனைவருமே தன் பிள்ளைகளுக்கும் தன் சங்கதிகளுக்காகவும் துவா செய்தார்கள். துவா மட்டும் செய்யாமல் உபதேசத்தை செய்தார்கள். எல்லா நபிமார்களும் தன் பிள்ளைகளுக்கு பல்வேறு நல்ல உபதேசத்தை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் நம் பிள்ளைகளுக்கு நல்ல உபதேசத்தை செய்தோம் என்றால் நாம் அந்த பட்டியலில் வருவோம். இல்லை பெறது மட்டும்தான் கடமை, அல்லது அவங்களுக்கு உலகத்துக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து விட்டால் அதுவே போதுமானது என்று நினைத்து கொண்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த துனியாவிலையும் கை சேதமாகலாம், நாளை மறுமையிலையும் கை சேதமாகலாம். காரணம் என்னவென்றால், நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், நாம் நம் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை வீட்டிலிருந்தே சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால், அவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறப்ப இந்த உலகம் அவர்களுக்கு ஷிர்கையும் குஃபுரையும் மானக்கேடான விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கும். பின்பு இந்த ஷிர்கையும் குஃபுரையும் மானக்கேடான விஷயத்தையும் நியாயப்படுத்தையும் இந்த உலகம், இந்த ஊடகம் சொல்லிக் கொடுக்கும். எனவே நாம் முடிந்தளவுக்கு நம் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ நம் பிள்ளைகளை நம் கையில் ஒப்படைக்கவில்லை, அவர்களை ஒரு அமானிதமாக நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு முஸ்லிம் அல்லாதவரோட பண்டிகை ஹராம், கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறது ஹராம், அல்லது இப்போ புத்தாண்டு கொண்டாவது ஹராம் என்று நாம் சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியே போய் முஸ்லிம் அல்லாதவர்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி இதெல்லாம் ஒரு இயல்பானது தான், இதில் என்ன தவறு இருக்குது என்று நாளை நம்மிடம் கேட்பார்கள். கண்ணியமிக்கவர்களே, பேரண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீட்டிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஒரு பையனை அல்லது ஒரு பொண்ணை ஒழுங்கான அட்வைஸ் கொடுக்காம, மார்க்கத்தோட விஷயத்தை சொல்லிக் கொடுக்காம வளர்த்தோம் என்றால் 21 வயசில் நமக்கு முரணான காரியங்கள் தான் அவர்கள் ஈடுபடுவார்கள். 21 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கட்டுப்பட மாட்டிக்கிறார்கள் என்று ஒரு கவுன்சிலிங் செஷனில் போய் விடுறோம். 21 வருஷம் அவர்களுக்கு நாம் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்கவில்லை. 20 வருஷத்தில் 20 நிமிஷத்தில் அந்த கவுன்சிலருக்கு முன்னாடி திருந்தி விடுவார்களா? எனவே கண்ணிமிக்கவர்களே, அந்த கடமையை நாம் உணர்ந்து நம் வீட்டிலிருந்து இந்த விஷயங்களை நாம் ஆரம்பிக்க வேண்டும். மார்க்கத்தை நம் பிள்ளைகளுக்கு எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார்களோ அதே போல் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்போதான் நிச்சயமாக வெற்றி, ஈருலகத்திலையும் வெற்றி நாமும் பெற முடியும், நம் பிள்ளைகளும் பெற முடியும். இறுதியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட ஒரு மாபெரும் கட்டளையை நினைவூட்டுகிறேன். அந்த கட்டளையை நாம் செய்யறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான், மலக்குமார்களுக்கும் கடமையாக்கி சொல்லான். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்தை ஓதுவது. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على محمد وآل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أرض اللهم على خلفاء الراشدين أبي بكر وعمر وعثمان وعلي وعن سائر الصحابة أجمعين وأنا معه بجودك وكرمك يا أكرم الأكرمين. اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والمشركين ومرتدين. اللهم دمر أعداءنا أعداء الدين. اللهم دمر أعداءنا أعداء الدين. اللهم انصر المسلمين المجاهدين في سبيلك في مشارق الأرض ومغاربها.
اللهم قاتل اليهود والنصارى ومن يحميهم يا رب العالمين. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.